நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மளை ஒவ்வொரு நாள் காத்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லி அவருக்கு நம்ம துதி செலுத்தணும். இன்றைக்கி நம்ம தலைப்பு பிரகாசிக்க செய்பவர். நம்மளை பிரகாசிக்க செய்கிறவர்னா நிறைய பேருக்கு நமக்கு என்ன பிரகாசம்னா என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை தியானிக்கிறதுக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படி என்னவாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணலாம். ஆனால் அது பிரகாசங்கிறதுனாலே ஆண்டவர்கிட்ட பிரகாசத்தை பெறுறதை நான் சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் அது ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். மோசைக்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார். இப்பவும் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சபைக்கு போகும்போது அதை கடைசியில் சொல்லி தான் நம்மளை அனுப்புகிறாங்க. பார்த்தீங்களா, அந்த பிரகாசம் நமக்கு வேணும். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றாக ஆண்டவருக்கு இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்களாக இன்றைக்கி இருக்கணும். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய முக பிரகாசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் தந்திருக்கீங்க. மோசைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர வல்லமுள்ளவராக இருக்கிறபடியால் அந்த பிரகாசத்தை நாங்கள் இன்றைக்கி பெற்றுக்கொள்ள வார்த்தையை தியானிக்கும்போது எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வல்லத்தை போக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கான மாயம் எல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு வச்சு நம்ம ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி நம்ம வசனத்தை போலன் தெய்வமே அருளேலுங்கே ஆங்கில எள்ளு நேரில்லை ஆசையும் அங்கு மாத்திரம் சாரு நீன் பிராண பிரியனே அங்கு மாத்திரமான் என்றும் எண்டேன் சர்வசம் இங்கே போலன் தெய்வமே அருளேலோகே ஆங்கில்லது வேறில்லை ஆசையம் அங்கில் மாத்திரம் சாரும் நீ பிராண பிரியனே அங்கு மாத்திரமான் என்றும் எண்டே சர்வசம் ஆராதனா அங்கே ஆராதனா என்னேசுவே அங்கே ஆராதனா ஆராதனா அங்கே ஆராதனா என்னேசுவே அங்கே ஆராதனா என்னை முற்றுமாய் ஞான் சமர்ப்பிக்குன்னே இன்வசனத்தால் என்னை கழுகனமே நின்றே இந்தம் போல் என்னை நடத்தினமே இனாத்ரமாவியால் என்னை நீதைக்கணுமே என்னை முற்றுமாய் ஞான் சமர்ப்பிக்குன்னே வசனத்தால் என்னை கழுகணுமே நின்றும் சித்தம் போல் என்னை
நடத்தினமே. ஆத்மாவினால் என்னை நிறைக்கணுமே. ஆராதனா அங்கே ஆராதனா என்னேசுவே அங்கே ஆராதனா. ஆராதனா அங்கே ஆராதனா என்னேசுவே அங்கே ஆராதனா. நின் வழிகளில் ஞான் நடக்குவானாய், வழிகாட்டியாய் என்னை நோக்கணுமே. விசுவாசத்தில் என்னை உயிர்ப்பிக்குவான், கிறிஸ்து என்ன பாறையில் நீ நடத்தமே. வழிகளில் ஞான் நடத்திடுவான், வழிகாட்டியாய் என்னை நோக்கணுமே. விசுவாசத்தில் என்னை உயிர்ப்பிக்குவான், கிறிஸ்து என்னும் பாறையில் நீ நடத்தினுமே. ஆராதனா அங்கே ஆராதனா என்னேசுவே அங்கே ஆராதனா. ஆராதனா அங்கே ஆராதனா என்னேசுவே அங்கே ஆராதனா. இன்னைக்கு பிரகாசம் நம்மளை பிரகாசிக்க செய்பவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனங்கள் தான். மோசே ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் தான். கர்த்தர் உன்னை காக்க கடவர். நம்ம இந்த வசனத்தை நிறைய சொல்ல வேண்டியதில்லை. நம்ம சபையிலலாம் நம்ம ஐயர் நம்ம கடைசியில் நமக்கு ஆசீர்வதித்து அனுப்பக்கூடிய ஒரு வார்த்தையை தான் மோசே சொன்னதை நம்ம பார்ப்போம். அது எண்ணாமத்தில் 6வது அதிகாரத்தில் 24லேருந்தே நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாத வசனத்தை மோசைக்கிட்ட சொன்ன வசனத்தை அப்படியே அந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் விடலை. இப்படி விடாதபடி இன்றைக்கும் நம்ம சபைகள்லாம் அதை நம்ம ஐயாங்க கடைசி முடிய போகும்போது நமக்கு ஆசீர்வதித்து அனுப்புறதை நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை இன்றைக்கும் மாறாதான் இருக்குது. ஆண்டவர் எதையுமே மாற்றாதபடி அங்கு நிழல் இது நிஜமாக நடத்துனதுனால நம்ம இந்த வசனங்களெல்லாம் தியானிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய காரியங்களை மோசே காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு சொந்தமாக்கி தந்தார் அப்படிங்கிற இந்த முன்னுரையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியுங்கிறதுனால யோவான் 12:46 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இருளே இராதபடி நான் உலகத்திலே ஒளியாய் வந்தேன்னு சொல்றாரு. ஒளி அப்படிங்கும் பொழுது அதுதான் ஒளி நமக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தது. அது அவர் என்ன செய்யலாம், ஒளியாக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒளி தரணும்னாக்கி நமக்கு ஒளி தரக்கூடிய ஒரு காரியங்கள் செஞ்சவர் தான் நமக்கு செய்ய முடியும். ஒளி நம்ம பாருங்க, நம்ம இருளில் இருக்கும் பொழுது நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது என்னது? ஒரு மெழுகுத்திரியாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு லைட்டாக இருக்கலாம், ஒரு பேட்டரியாக இருக்கலாம். எதுவுமே அந்த ஒளியை தரக்கூடியதை தான் அந்த வெளிச்சம், இந்த இருளை மாற்ற முடியும். அந்த இருளை மாற்றுறதுக்கு திருப்பி இருளை கொண்டே விட்டோம்னாக்கி நமக்கு சரியான வெளிச்சம் நமக்கு கிடைக்காது. அப்போ வெளிச்சம் ஒளியிலேருந்து வரணும். ஒளியிலேருந்து வர்றதுக்கு ஒளியிலேருந்து வந்தவர் தான் நமக்கு ஒளியை தர முடியும், வெளிச்சத்தை தர முடியும். அப்போ அவர் தான் நான் நினைச்சிங்க ஒளியாக வந்தேன்னு சொல்லி
சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம் யோவானில். அப்போஸ்தலர் 9:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பிரதிச்சமாக போய் தமஸ்குக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனுக்கு சுற்றி பிரகாசித்தது அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து ஆண்டவரே சொல்லுவார், நான் வானத்திலிருந்து வந்தேன்னு சொல்லி. அப்போ வானத்திலிருந்து வந்தவர் ஒளி நம்மக்கிட்ட படும் பொழுது அந்த பவுல் வந்து பாருங்க நிறைய கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சந்திக்கிற இடம் தான் அது. சந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒளி பட்ட உடனே அந்த மனுஷன் வந்து என்ன செய்யறாரு, கீழே விழுந்துருந்தார். எவ்வளவு தைரியசாலி, நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டவர். அவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த ஒளிக்கு முன்பாக, ஆண்டவருடைய ஒளிக்கு முன்பாக நம்ம இந்த இடத்துல சவுல் விழுந்தாருன்னு சொல்லி பார்க்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிசாசானவன் எத்தனையோ காரியங்கள் கொண்டு வரும் பொழுது இந்த ஒளி நம் மீது பிரகாசிக்கும் பொழுது அந்த இருள் மாறும். அந்த இருளில் உள்ள அந்த பிரகாசம் வரும் பொழுது அவன் வந்து என்ன செய்வான், அந்த பிசாசு என்ன கொண்டாந்தானோ அதெல்லாம் வந்து என்ன செய்யும், முடிஞ்சு போகும். அப்போ அவனுக்குள்ள இருந்த காரியங்கள், நிறைய காரியங்கள் என்ன செஞ்சான், ஆண்டவரை பற்றி சொல்றவங்களெல்லாம் கொல்றதுக்கு பயமுறுத்துறதுக்கு தான் அந்த ஆள் போறதை நம்ம பார்க்கும். அந்த இடத்துல போகும்பொழுது, அந்த கெடுதல் பண்ண போகும்பொழுது அந்த இடத்துல சவுலை சந்திச்சு என்ன பண்றாருன்னா பவுலா மாத்துறாரு. அப்போ மாற்றக்கூடிய நேரத்துல கூட அவன் என்ன செய்யறான், உடனே கீழே விழுந்த உடனே என்ன செய்யறான்னா பாருங்க, அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ. அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த பிரகாசத்தை கொடுக்குற மாத்திரம் அல்ல, அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த சவுலோட என்ன பேசுறாரு, ஏன் இப்படி துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற காரியங்களை சொல்லும் பொழுது அவன் வந்து அடையாளம் கொண்டுருக்கலாம். ஆண்டவரே என்ன செய்யணும் சித்தமாக இருக்குன்னா உடனே அந்த வார்த்தையை பாருங்க, அதை சொல்றத நம்ம பார்க்கோம். அப்போ ஒளி நம்மிடத்துல வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுது. எத்தனை காரியங்கள் அவர் செஞ்சாருன்னு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவனை கொல்லும் பொழுது கூட இருந்தாருன்னு பார்க்கோம். ஒருத்தர் அடித்து கொல்லும் பொழுது கூட அவர் வந்து பார்த்து தான் இருந்திருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒரு கொலை இதை கூட பார்த்து ஒரு ஐயோ நம்ம இப்படி செய்கிறோமே, தவறு செய்கிறோமேன்னு சொல்லி ஒரு இது தெரியாத ஒரு மனுஷன், முரட்டாட்டம் பிடிச்ச ஒரு மனுஷனை கொண்டு என்ன செய்யறாருன்னா அந்த ஒளி போகும் பொழுது அவர் பைபிளில் நிறைய பாதிக்கு மேலே அவர் எழுதுறாரு. புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் தான் எழுத வைக்கக்கூடிய அளவுக்கு அவரை வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து அந்த ஒளியை பிரகாசிக்கிற ஒளி அவர்கிட்ட படும் பொழுது தான் அவருடைய வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி பார்க்கும். அந்த ஒளி நம்ம மேலே பிரகாசிக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சு இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அப்படி அந்த ஒளி படும் பொழுது பவுல் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பிரகாசிக்க அந்த ஒளி வரணும் அப்படிங்கிறத நம்ம தியானிப்போம். இந்த முன்னுரையை நம்ம படிச்சுக்கிட்டு அடுத்தது வசனத்தை படித்தோம்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாங்கிறதுனால தான் அப்படி. அப்புறம் வந்து 1 தீமோத்தேயு 6:16 பார்த்தீங்கன்னா, அவரே ஒளி, அவர் தான் வந்து பிரகாசிக்கிறது. அவர் இருளு ஒளியும் படித்தவரே அவர் தான். ஆனால் இருள் இருந்துன்னா மனுஷன் எப்படி இருப்பான், ஒளி வந்துன்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவர் வந்து நல்லா அவருக்கு வந்து தெரியும். எப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம எப்படி இருக்கோம், எப்படி நம்ம படிக்கும், எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லித்தரும் பொழுது நம்ம வந்து அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் வசனத்தை நம்ம தியானிக்கும். வசனத்தை படிச்சுட்டு அப்படியே இந்த வசனம் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். ஆனால் வசனத்தினுடைய கருத்துக்கள் தெரியாமல் ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். நம்ம மற்ற காரியங்கள் மற்ற புஸ்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது இருக்கிற காரியங்களுக்கும் ஆண்டவர் சொல்லித்தர காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணி படிக்கும் பொழுது தான் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும். அதனால் வசனத்தெல்லாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஆவியானவரோடு படிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுத்தருவார். 1 தீமோத்தேயு 6:16 பார்த்தீங்கன்னா, ஒருவராய் சாகாயம் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக ஆமேன்னு சொல்றாரு. அப்போ எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. இந்த ஒளி வந்து நம்ம நாளைக்கு பிரகாசிக்கிறத மாற்ற நம்ம படிக்கும் பொழுது அந்த பிரகாசம் அந்த ஒளி எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானித்து இந்த நாட்களில் நம்ம தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். பவுலுக்கு செஞ்ச காரியங்களை நமக்கு செய்கிறதுக்கு இன்னைக்கு வல்லம் உள்ளவர். அதனால் பிரகாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம உலகத்தில் எத்தனையோ படிப்பு, எத்தனையோ பணம் வச்சுருக்கலாம், சொத்து இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரகாசிக்க வைக்கவே செய்யாதுங்க. ஆண்டவருடைய முகப்பிரகாசம், அவருடைய வசனம் நம்மளை பிரகாசிக்க செய்யும். அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருறதை நம்ம பார்க்க முடியும். அதனால் வசனத்தை படிக்கும் பொழுது நான் எப்பவும் சொல்கிறது தான், ஆண்டவருடைய ஆவியானவரோடு கூட படிக்கும் பொழுது தான் நமக்கு இந்த வசனங்கள்லாம் நிறையா தெரியாது, புரியாது, எல்லாமே வந்து அவர் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர். அவர் வந்து நல்ல மேய்ப்பன், அவர் வந்து தான் நல்ல ஆசாரியனாக இருக்கார், பிரதான ஆசாரியாக இருக்கிறதுனால அவர் எழுதின வார்த்தைகளை அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம உலக படிப்பு படிச்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது தான் முழுமையாக நம்ம இதை கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்ம பிரகாசம் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் தான்.
அவர்கிட்ட தான் ஒளி இருந்தது. அவர்கிட்ட தான் அந்த பிரகாசிக்க வைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம உலக காரியங்களில் எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் அதை வந்து நம்ம 2வது தான் வைக்கணும். அவர் தான் நம்மளை எல்லாவற்றிலும் பிரகாசிக்க வைக்கக்கூடியவர் அப்படின்ட்டு இந்த வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுத்து நம்ம செயலாற்றி நம்ம நடத்தப்பட ஆண்டர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி வந்து ஆசீர்வாதத்தை பற்றி தான் நம்ம வார்த்தைகளை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரமில்லை, நமக்குன்னு சொந்தம்னு சொல்லி புறஜாதிக்கும் ஆண்டவர் தந்து அவர் தான் ஆசீர்வாதத்தை தந்துட்டார். அதனால் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் நம்மளை பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கும்போது எந்த இருளும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு தைரியத்தை இந்த வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு தரணும்னு சொல்லி நம்ம ஜெபத்தோட கூட இந்த வசனத்தை தியானிப்போம். யோவான் 1:9 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ உலகத்தில் வந்த எந்த மனுஷன் வந்தாலும் அவருக்கு எந்த ஐயோ ஏழை பணம் படிக்காதவன் அப்படின்னு சொல்லி உலகம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்றாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அந்த ஒளி வந்ததுனாக்கி நம்ம பிரகாசிக்க செய்யறதுக்கு அவர் தான் மெய்யான ஒளி. அதனால் மெய்யான ஒளி பொய்யான ஒளின்னு ஒன்று இருக்கு போலுக்கு. அப்போ பொய்யான ஒளினாக்கி பொய்யா ஏதாவது ஒளி நமக்கு சொல்லுவாங்க, இந்த வழிகளை சொல்லுவாங்க. அந்த வழிகளில் போகும்போது நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம எழுந்திருக்கவே முடியாது. ஆனால் ஒளி வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னாக்கி நம்ம நேரான பாதையில் போவோம், நிறைய இடத்துல போகும்பொழுது நேராக நம்மளுக்கு பாதை காட்டக்கூடிய ஒளி நமக்கு இருக்குதா அப்படிங்கிற காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டா மாத்திரம்தான் அந்த பிசாசானவன் வேற வழியை காட்டுவான். அந்த வழியில் போய் நம்ம விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த மெய்யான ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் தான் மெய்யான ஒளின்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம தியானிக்கணும். அவர் வந்து இந்த சுவிசேஷத்தை நம்ம சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கும் பார்த்தீங்களா, அந்த கேட்கும் பொழுது தான் அவருடைய கிருபையின் அவருடைய அறிவு அந்த பிரகாசம் அந்த வசனத்துக்களை தான் இருக்குது, இந்த சுவிசேஷ வார்த்தைகளில் தான் இருக்குது. அவர் கொடுத்த வார்த்தையின் மூலமாக தான் நம்மளை வந்து என்ன செய்கிறாரு, பிரகாசிக்க செய்கிறாரு. நமக்கு அறிவு கிடைக்கி, நமக்கு வந்து ஞானம் கிடைக்கி, அந்த சத்தியத்தை நம்ம கை கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் வேறு எந்த ஒளியும் நம்ம உள்ள வந்து நுழைஞ்சி நம்முடைய வாழ்க்கையை வந்து சீர்கெடுத்த முடியாது. அதனால் வசனத்தை தியானிக்கும் பொழுது எப்பொழுதுமே வந்து உலகத்தில் ஒளியாக வந்த உண்மையே நாங்கள் பிரகாசிக்க செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறதுனால நாங்கள் வந்து சபைக்கு போகலாம், சர்ச்சுக்கு போயிட்டு வசனத்தை கேட்கலாம், கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வரலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு சுதந்திரிக்க தான் தந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் முக பிரகாசம் எங்களுடைய எங்கள் ஒளி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நாங்கள் உங்களுடைய ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறோம்னா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம். உலகத்தில் மெய்யான ஒளியாக வந்ததுனால அவர் தான் மனுஷனுக்கு ஒளியை கிடைக்கிறதுக்கு செய்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் மெய்யான ஒளி வந்ததுனால அவர் தான் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவை நம்ம முதலாவது நம்ம தியானித்து ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒளியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம பார்த்து அதை நம்ம செயலாற்றி நம்ம வாழ்க்கையில் இந்த வசனத்தை தியானித்தோம்னாக்கி எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை இருந்தாலும், எந்த நிறமாக இருந்தாலும், எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா மனிதர் மீதும் பிரகாசத்தை அந்த எந்த இருள் இருந்தாலும் நான் வந்து என்ன செய்கிறேன், உன்னை ஒளியாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற சத்தத்தை நம்ம கேட்கும். நம்ம ஒரு சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு இருட்டார இருக்குதுன்னு வைங்க, அதில் ஏதாவது குப்பை இருக்குது, ஒரு தூசி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கி நம்ம வந்து ஒரு ஒளியை ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு போய் நம்ம வைக்கும் பொழுது அந்த அறைக்குள்ளே என்ன மாதிரி அந்த காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இருளில் போய் அப்படி இருட்டாக இருக்கும்போதே போனோம்னாக்கி அங்கே இனிமே தெரியாது. ஆனால் அந்த வெளிச்சத்தை நம்ம காட்டும் பொழுது தான் அந்த இருளில் இருக்க என்ன மாதிரி அசுத்தம் இருக்குது, இந்த குப்பை இருக்குதா இல்லாட்டி வேற ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு முடியுது. அதை நமக்கு காட்டக்கூடியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான். அந்த மெய்யான ஒளியின் பிரகாசத்தை நம்ம வந்து அந்த எந்த நிலையிலும் நம்ம காட்டுறதுக்கு தான் இந்த ஒளியை நம்ம போகிறோம். இருளில் போகும் பொழுது நமக்கு வெளிச்சத்தை காட்டுறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வேணும். அது இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி. அதெல்லாம் நம்ம மெய்யான ஒளியை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் சொல்கிற காரியங்களை நம்ம செயலாற்றும் பொழுது தான் அந்த வார்த்தையில நம்ம நிலைச்சி நிற்க முடியும், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அதனால் ஒளியாக இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அந்த ஒளியை எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும் சொல்லி, இந்த மனுஷன்தான் இல்லாட்டா இப்படி இருக்க மனுஷன் என்னால் பிரகாசிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. எந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வர்றானோ அத்தனை மனுஷர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒளியை தந்து அவனுடைய வாழ்க்கையை ஒளியாக மாற்றுறதை நீங்கள் பார்க்க முடியும். நிறையா கொலை பண்ணி நிறையா பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட சந்திக்கப்பட்டு நிறையா பார்த்திங்கன்னாக்கி இந்த ஜெயில் ஊழியம் பண்ணுறாங்க. அவங்க புக்கெல்லாம் வாங்கி படிங்க. அவங்கலாம் பார்த்திங்கன்னா சாட்சிகளை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படியெல்லாம் கொலை பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் கொலை பண்ணிட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன்,
இருக்கிறேன், நான் செய்யணும்னு நான் செய்யவே செய்கிறேன். நல்ல குடும்பத்தில் உள்ள பையங்களாக இருப்பாங்க. வாலிப பையங்க ஏதோ கோவத்தில் ஏதோ ஒரு தற்கொலை ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னாக்கி அந்த அளவுக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க. ஒரு 10 வருஷம் இருந்துட்டு அங்கே போய் படித்து பட்டம் வாங்கி அந்த மாதிரிலாம் இருந்தவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி சாட்சியெல்லாம் போடுவாங்க. நான் படிச்சிருக்கேன். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் வந்து அந்த ஒளியை கொடுத்து அவரை மாற்றுறாரு. எந்த மனுஷனையும் சொல்லிட்டாருல, அந்த வார்த்தையின்படி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறாரு. அந்த ஒளியாக இருக்கிற ஆண்டவரை நாம் வந்து பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரதுக்கு வல்லமை உள்ளவர். ஃபாதர் ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க. அந்த பாடலில் கூட அந்த இடத்துல பாருங்க, ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், இப்போ அனைவரும் கேட்க வேண்டும். இப்போ வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் பேசினாரு. ஆண்டவருடைய ஒளியை பெற்றுக்கொள்கிறோம்னு நம்ம படித்தோம். அப்போ உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி எப்படி வருதுன்னாக்கி எல்லா மனுஷனையும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக தான் அவங்கள நினைச்சுதாரு அந்த ஒளியை கொடுக்குற. ஒளி வந்து வசனத்தில் தான் இருக்குது. அந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறத நம்ம உணர முடியும். வசனத்தை தியானித்து ஆண்டவர் என்ன சொல்லித்தராரு, எனக்கு இது தெரியல ஆண்டவரை எனக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது புரியாத கேட்டு அதை நம்ம பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் ஆண்டவருடைய வசனம் பெரிய புடமிடப்பட்டது. ஏற்கனவே படித்தோம். அது புடமிடப்பட்டு நம்மளை புடமிடுறதுக்கு, நம்மளை வந்து சரி செய்கிறதுக்கு அது வல்லமை உள்ளது. அந்த வல்லமைக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது தான் நம்ம ஆண்டவர் நம்மளை சரி செய்யக்கூடியவராக இருக்கார். அதனால் அதை செய்யுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனம் எபேசியர் 5:13-14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகுது எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில் வெளியரங்கமாக ஆண்டுகிட்ட இருக்கணும்னாக்கி நம்ம மனுஷங்கிட்ட நம்ம வெளியரங்கமாக எதுவுமே சொல்ல முடியாது. ஏதாவது சொல்லும் பொழுது இன்னொருத்தட்ட சொல்லி அது வந்து என்ன செய்யும், நம்மளை பாதிக்கக்கூடிய காரியங்களை செய்யும். ஆனால் ஆண்டுகிட்ட வெளியரங்கமாக எப்பொழுதும் என்ன செய்யணும்னா எல்லாவற்றையும் அவர்கிட்ட சரண்டர் ஆகணும். நம்மக்கிட்ட நம்ம ஹார்ட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட நம்ம சொல்லிடணும். நம்ம சொல்லிவிட்டு ஜெபிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து கொடுக்குற வார்த்தையின் மூலமாக நமக்கு அதுக்கு பதில் கிடைக்கும். மனுஷங்கிட்ட அந்த பதில் கிடைக்காதுங்க. அதனால் ஒளியாக இருக்கிற நம்மளுடைய தகப்பனிடத்தில் நம்ம எல்லாவற்றையும் சொல்லிடணும். எல்லாவற்றையும் நமக்கு என்னென்ன கவலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, எல்லாவற்றையும் ஒரு மனுஷன்கிட்ட போய் நம்ம நிறையா நேரத்தை செலவு பண்ணி சொல்லும் பொழுது நமக்கு நல்ல பாதிப்பு உண்டாகும். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக இவர் சொல்கிறாருல, வசனத்தின் மூலமாக தான் நம்மளோட பேசுகிற ஆண்டவர். அதனால் வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசி நம்மளை நடத்துகிற தேவன். வெளியங்கெல்லாம் வெளிச்சமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட வெளிச்சமத்தை தருவார். அந்த வெளிச்சத்துக்கு நம்ம வரணும். 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதனால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம்னாக்கி நம்ம வெளிச்சத்தில் போகிறோம். நம்ம வெளிச்சத்துக்கு போனாலே என்னென்னா, நான் முதல்ல சொன்னது தான், அந்த 13வது வசனத்தை சொல்லியிருக்காருல, வெளியரங்கமாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கோம். நம்ம வந்து வெளிச்சத்தை போல் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக ஊழியம் செய்யப்போனா மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது அவங்ககிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம சொல்லணும்.
அவங்க ஒரு வேளை வாழ்க்கையில் ஒரு இருளில் ஒரு வேதனையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தை எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை ஆறுதல் தேற்றுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு தேற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கும். அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அவங்க தவறு செய்கிறவங்களா இருந்தால் நமக்கு தெரிஞ்சுதுன்னு வைங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லாட்டா ஏதோ ஒரு காரியத்தில் அவங்களே சொல்லலாம், இந்த மாதிரி நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள கண்டித்து உணர்த்து கூட ஊழியங்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து சரி இது சரிதான் சரிதான்னு சொல்றதுக்கு ஊழியம் கிடையாது, ஆண்டுடைய வார்த்தை கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ கண்டித்து உணர்த்த ஊழியத்தின் மூலமாக அவங்க வந்து ஏதோ தவறு பண்ணியிருந்தாலோ அவங்க வந்து ஏதோ ஒரு தவறுதான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாலோ அதுலேருந்து அவன் வெளிச்சத்தின் பிள்ளையா அவனுடைய ஆண்டவர் பிள்ளையா மாற்றுறதுக்கு அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வார்த்தைகள் பூரா பார்த்தீங்கன்னாக்கி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வார்த்தை சொல்லும் பொழுது அது வெறுமையாக திரும்பாது. ஆண்டோடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது வசனத்தின் மூலமாக அவங்களோட பேசும்போது நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு நம்மளை ஆண்டவர் உணர்த்தும் போது அந்த உணர்த்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லும் பொழுது உணர்த்தி சொல்லும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்வாங்க. அதை நம்ம செய்கிறதுக்கு தான் இந்த வசனங்கள் நம்ம ஊழியம் பண்ணும்போது மற்றவங்களோட பேசும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை நம்மளோட கூட பேசுகிறத அவங்களுக்கு உணர்த்தி செய்யணும். எதுவுமே அவங்க சொல்கிறதுக்குலாம் நம்ம சரின்னு போகிறதுக்கு நம்ம வார்த்தைகள் கிடையவே கிடையாது. அதை நீங்கள் முதலாவது தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்றவங்களோட பேசும்போது நம்ம வார்த்தைகள் எப்படி அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஆண்டவருக்கும் ஆண்டோடைய நாமமும் நம்ம மூலமாக மகிமைப்படும். 14 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கி தூங்குற நீ விழித்து எழும்புன்னு மாத்திரம் போட்டிருக்கலாம். ஏன் மரித்தோரை விட்டு எழுந்துருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நாம் பார்த்தீங்கன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டே இருப்போம். இதுதான் நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு, இது வந்து சரியாக இருக்குமா எப்படி அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாமளே முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்போம். அது சரியானது கிடையாது. முதல்ல தூங்குறோம்னா என்ன செய்கிறோம்? ஆண்டோடைய வசனத்தை படிக்காமல் ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம தூங்கிட்டு இருந்தோம்னா அதை விட்டு எழுந்திருக்கணும். மரித்தோரை விட்டு எழுந்திரி அப்படின்னு சொன்னோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கி தோல்வி அடைவதற்கு காரணமே வசனம் ஆண்டோடைய நம்ம பேசுகிற அந்த காரியங்கள்லாம் செய்யாதனால தான் அந்த காரியங்கள் நடக்குங்கிறது பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி சுற்றிலும் வந்து நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்ம எப்போவுமே அமைதுக்கு, அதாவது வெளிச்சத்தின் பிள்ளையாக மாத்திரம் இல்லை, இந்த நம்ம சுற்றிலும் இருக்கிற அவிசுவாசிகளாக இருக்கலாம், இல்லாட்டா ஆண்டவருடைய பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம். அவங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு ஆண்டவருடைய வெளிச்சம் எப்படி எங்களை நடத்துது, ஆண்டவருடைய பிரகாசம் எங்களை எப்படி உயிர்ப்பிக்குது, நாங்கள் தூங்காமல் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைக்கு அவர் முதலிடம் கொடுக்கும் பொழுது இருக்கும் பொழுது நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் எடுக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு தீர்மானம் நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்குங்கிறத அந்த அழைப்பு கொடுப்பதாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வசனத்திலே நம்ம கட்டப்பட்டவங்களா இருந்தோம்னாக்கி மற்றவங்களோட பேசும்போது நாம் என்ன செய்வோம்? நம்ம தூங்கிட்டு இருக்கதோ மரித்தோரை அந்த ரெண்டுமே இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு செய்து அவர் தான் என்ன பிரகாசிக்க செய்வார் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் செய்ததா நம்ம இருந்தோம்னாக்கி இந்த வசனத்தின் மூலமாக தான் நம்ம இருக்கோம். நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறபடி தான் நம்ம நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இருளாக இருக்கிற மற்ற மனுஷங்க கூட என்ன செய்வாங்களாம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களும் மனம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்புறம் தூங்கி விட்டு மரத்தை விட்டுன்னா இந்த கிறிஸ்துவை விட்டு நீ பின்வாங்கி இருந்தனாக்கி நீ மரித்து கிடக்க, நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால இருளில் உறங்குற நீ வந்து என்ன செய்யுது? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எழுந்துரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மூலமா நீ வந்து மரித்து போய் கிடந்தனா, இந்த வார்த்தை கீழ்ப்படியாம உன்னுடைய இஷ்டப்படி போனனாக்கி நீ என்ன செய்வ? அதான் சொல்றல, உனக்கு விருப்பம் உன்னுடைய விருப்பப்படி நினைக்க அது உனக்கு நல்லதா தோணுது மரணம், இந்த மரணத்து வழியில் தான் நீ போற அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து அந்த நேரான பாதையில் நம்ம கொண்டு போகுது. அதனால மரித்தை விட்டு நீ எழுந்திருச்சு அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நீ வாழ்றதுக்கு, அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ வா அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நமக்கு அந்த காரியங்களை செய்யும். வெளிச்சத்தை நன்மை நம்ம விட்டு ஜீவனிடத்துக்கும் ஒளி இடத்துக்கும் அவர் அழைக்கிறார். அவர் வந்து நான் தான் ஒளி, நான் தான் ஜீவன், நான் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்னு சொல்லி நம்மளை அழைக்கும் போது அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிறது ரொம்ப கஷ்டமா படுறாங்க சார். வந்து பார்த்தீங்கன்னாக்க அது ஆண்டவரே சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்குன்னு சொல்றாரு.
எல்லா ஆடும் கேட்குன்னு சொல்லலை. என்னுடைய ஆடுகள், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்கள் தான் என்ன செய்வாங்க, என் சத்தத்துக்கு கீழ்ப்படுவாங்கன்னு. அப்போ கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப ஆண்டவருக்குள்ள வசனத்துக்குள்ளே இருக்கிறவங்க மாத்திரம்தான் அதை கடைபிடிக்க முடியும். மற்றவங்களுக்கு அது வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மூலமாக அவங்களும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. நீ வந்து தூங்கிவிட்டு இருந்தனா நீ வந்து எந்திரிச்சிரு, கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசி. அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் மாற்றப்பட்ட நிலையில் இருக்கிறதுக்கு நீ இந்த ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய உதவியை நாடி நம்ம தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து மாறும். அந்த வாழ்க்கை மாறுறதுக்கு அவருடைய ஒளிக்கு வரணும்னாக்கி அவருடைய வசனம் தான். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும், அவருடைய வசனத்தை தியானித்தாலே போதும், அவர் உங்களோட கூட பேசுறத உணர முடியும்னு சொல்லி தான் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியது. அதனால வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுதே நம்முடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு அதன்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு இந்த வசனத்தின் மூலமாக நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறவர், நம்ம இருளில் இருந்தோம்னா நம்ம ஒளியில் கொண்டு வருகிறவர் நல்ல தகப்பன் இருக்காரு. அவருக்கு நம்ம முதலிடத்தை கொடுத்து, வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுத்து, அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, அவர் நம்மளோட கூட பேசுகிறத உணர்ந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து சென்றோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போதே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிடுவார். அவர் பிரகாசம் நம்மகிட்ட இருந்ததுனாக்கி எந்த விதமான இருளும் நமக்குள்ள வந்து நம்மளை எத்தனையோ காரியங்கள் வருது இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, எத்தனையோ பேர் என்னெல்லாம் பேசுவாங்க, சுற்றிலும் இருக்கவங்களும் பேசுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைகள் இருந்தால் அதை குறையை சுட்டி காட்டியே நம்முடைய வாழ்க்கையை வசனத்துக்கு நம்ம இடரலா போகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள்லாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக. அது ரொம்ப கவனமாக இருந்து நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆவியானவர் சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம முதலாவது செவி கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் எனக்கு பிரகாசமாக இருக்க, அவர் எனக்கு ஒளியாக இருக்கிறார், ஒளியாக இருந்து என்னை நடத்துவார்னு சொல்லி நம்ம முழுவதுமாக அர்ப்பணிச்சுட்டு திருப்பி இந்த ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்டு அதில் பின்வாங்கி போனோம்னாக்கி ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல்னு அர்த்தம். அதனால அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுத்து நம்ம வாழ்வோம், அதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது சூழ்நிலையை எப்படி இருக்கலாம், சூழ்நிலையை நான் சொல்லவே இல்லை, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவன். எஸ்தரை மாற்றினார். எஸ்தருடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ ஏழ்மையான பெண்ணாக இருந்தால் அனாதையாக இருந்தான்னு சொல்லியிருக்கோம். தகப்பன் தாய் இல்லாத பெண்ணை கொண்டு ராணியாக மாற்றுறார் ஆண்டவர் வந்து. அப்போ வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய நல்ல தகப்பன். தானியேல் பாருங்கள் எப்படி மாற்றினாருன்னு பார்க்கலாம், யோசேப்பை எப்படி மாற்றினாருன்னு பார்க்கலாம், ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு பார்க்கலாம். எல்லாமே பாருங்கள் அவங்க நம்மளுடைய திறமையினாலேயோ தனக்கு எந்தோ இருந்ததுனாலேயோ அவர் வந்து அதை நடத்தவே இல்லை. எல்லாத்துலேயும் வேத புஸ்தகத்தை முழுமையும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்கு இருந்த திறமையினால்தான் ஏதோ நடத்தினாருங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா சாதாரண புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நான் இதை படித்தேன் அதனால நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லாமல் வரும் பொழுதும் ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவர். அவர்கிட்ட அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளையும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உயர்த்துகிற தேவன், அவர் ஒளியாக இருக்கிறவர், அவர் பிரகாசிக்க செய்கிறவர். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்கள் பிரகாசம் எங்களை ஒளியாக இருந்து எங்களை ஒளியின் பிள்ளையாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களுடைய இருளை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம இருள் அகன்று போய் ஒளியின் பிள்ளையாக நம்மளை மாற்றி உலகத்துக்கு ஒளியாக வந்த தேவன் நம்மளையும் ஒளியாக மாற்றி வழிநடத்த வல்லமுள்ள தேவன். அழைப்புக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் மாற்றுகிற தேவன். ஒவ்வொருவருக்காக எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அதனால் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் ஒளியாய் நம்மளை பயன்படுத்த வல்லமுள்ள தேவன். மற்றவங்க இருளில் இருக்கிற மனுஷங்களுக்கு நம்ம ஒளியாக மாற்றி அவள் பிரயோஜனப்படுத்தி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்மளை வாழ, அந்த வார்த்தைகளை சொல்கிற பிள்ளைகளாக நம்ம மாற்ற, வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டோடைய வார்த்தை ஒரு பொழுதும் பெருமையாக திரும்பாது. அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளையும் மாற்ற வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்களையும் ஆசீர்வாதத்துக்களை கொண்டு வர நம்மளை பயன்படுத்த இன்னைக்கு ஜெயிப்போம். ஆண்ட பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே,
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை பிரகாசிக்கிற தேவனே, எந்த மனுஷனையும் ஒளியிலே கொண்டு வருகிற தெய்வமே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இருளே இருக்கிற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்களே சுவாமி, அக்கா நன்றி செலுத்துறோம். இருளே விழுந்து கிடந்த எங்களை பிரகாசிக்க செய்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா இருளையும் மாற்ற வல்லமில்ல தேவனா இருக்கீங்களே அக்கா, நன்றி செலுத்துறப்பா. நன்றி செலுத்துறோம் ராஜா, நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இருளே எந்த இடத்துல இருக்கிறோமோ சுவாமி, எல்லாவற்றையும் மாற்றி எல்லாருடைய வாழ்க்கையை மாற்ற வந்த தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமா நாங்கள் பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளை தியானிச்சு கொண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்க இருளையும் மாற்றி ஆண்டவரை பிரகாசிக்க செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. நீங்க ஆச்சரியமாய் நடத்துகிறவர், அற்புதமாய் நடத்துகிறவர், நல்ல போதகராய் இருக்கிறபடியால், நல்ல பிரதான ஆசிரியராக எங்களுக்கு இருக்கிறபடியால் உண்மையை நோக்கி இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிச்சு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா நாங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசவும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கவும் நடக்கவும் ஆண்டவரை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். முதலிடம் எப்பொழுதும் உம்மிடத்திலே கொடுத்து உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நாங்கள் நடந்து ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவர், அநேக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவ வார்த்தை எங்களோடு கூட கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நாங்கள் இருளில் இருக்கிறோமோ சுவாமி, எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தேவ கிருபை இந்த நாட்களிலே ஆண்டவரே சோத்திரம் ஐயா. அன்றைக்கு சவுலை பவுலாய் மாற்றின தேவன் எங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. எல்லா இருளும் மாறட்டும் ஆண்டவரே, எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. வானத்திலிருந்து வந்த வெளிச்சமாய் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒன்றுக்கும் உதவாத எங்களை தேர்ந்து கொண்டீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தாலும் ஆண்டவரே, என்னிடத்துல இருக்கிறவனமா வா என்று சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தகப்பனுடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்த்து வரும் பொழுது எங்களை அணைத்து வழி நடத்துகிற தெய்வமா இருக்கு, ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு பொழுதும் எங்களை விட்டு விலகாதபடி, எங்களை கைவிடாதபடி இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை வார்த்தையின் மூலமா எங்களை போஷித்து நடத்துகிற தெய்வமா ஸ்தோத்திரம். எதிராக வருகிற எல்லா திட்டத்துக்கும் எங்களை விலக்கி காத்து ஆண்டவரே, எங்களை தலை நிமிர செய்கிற தேவன் ஒருவர் உண்டென்று இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே உடைய பாத்திலே வருகிறோம் சுவாமி. உடைய பாத்திலே வருகிற ஒருவரையும் தள்ளாதபடி சேர்த்து கொள்கிற தேவன், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் என்று சொன்னீங்களே, அதுபோல மனம் திரும்பி உங்களிடத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய், சுற்றிலும் பிரகாசத்தை நீங்க ஆண்டவரே வெளிச்சத்தை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒளியை பிரகாசிக்க செய்ய வேண்டுமா செபிக்கிறையா. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்து வழிநடத்த பொருட்காக நன்றி செலுத்துறோம். திரள் கூட்டம் எழும்பட்டும், பிள்ளைகள் துதிக்கட்டும், உண்மையை ஆராதிக்கட்டும், உம்மிடத்திலே முதலிடம் கொடுத்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் பிள்ளைகளாக காணப்பட நாட்கள் இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசின தயவுக்கா நன்றி. அதை நாங்கள் கடைபிடிக்கவும் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். கத்தர் அப்படியே செய்து வளர்த்த பொருட்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஜெபத்துக்கு பயன்படுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வளர்த்தமா ஜெபிக்கிறேன். துதிகனமாக நல்லாமல் செலுத்துகிறேன். ஏசு நாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.